இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இதோ நம்முடைய அன்னையினுடைய பெருவிழாவிற்காக ஒவ்வொரு நாளும் நவநாள் எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த புனிதமான நாட்களிலே அன்னையின் வழியாக இறைவனின் அருள் இரக்கம் நிறைவாய் நம்மீது பொழியப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் மரியா இரக்கத்தின் அன்னை என்ற தலைப்பிலே சிந்தித்து கொண்டு இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாவை எதற்காக நாம் இரக்கத்தின் அன்னை என்று அழைக்க வேண்டும்? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரக்கம் நிறைந்தவர். அவரே இறைவனில் உருவெடுத்த இரக்கம் என்பதை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அன்னை மரியா எதற்காக இரக்கத்தின் அன்னை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் தன் குழந்தைகளுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுவது போல பாவிகளுக்காக நமது ஆண்டவராகிய இறைவனிடத்திலே பரிந்து பேசுகின்றவராக நம் அன்னையானவர் இருக்கிறார். பாவிகளுக்காக, அதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவிகளாகிய நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிற ஒரு காரணத்தினால் அன்னை மரியா இரக்கத்தின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, இவர் எதற்காக இரக்கத்தின் அன்னை என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய திரு அவையின் திருத்தந்தையர்கள் கூறுவதை பற்றி நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இரக்கம் நிறைந்த இறைவன் என்ற தன்னுடைய சுற்றுமடலிலே அன்னை மரியாவையும் அந்த இரக்கத்தோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார். எப்படி என்றால், மரியா சிலுவை அடியில் தனது இதயத்தையே பலியாக கொடுத்ததால் அவர் இரக்கத்தின் அன்னை என்று போற்றப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அன்னை மரியா தன்னுடைய இதயத்தை அந்த சிலுவை அடியிலே கொடையாக கொடுக்கிறார். யாருக்கு அந்த இதயத்தை கொடுத்தார்? நம் எல்லோருக்காகவும். எனவே அவரும் இரக்கத்தின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார். மரியா ஒரு தனித்துவமான மற்றும் விதிவிலக்கான வழியில் இரக்கத்தை பெற்றிருக்கிறார். அவர் தனது இதயத்தின் தியாகத்தின் மூலம் கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்துவதில் பங்கெடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியா தன்னுடைய இதயத்தை கையளித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாட்டினால் அவர் இரக்கத்தின் அன்னை என்று போற்றப்படுகிறார் என்று சொல்லுகிறார் புனித 2ஆம் ஜான் பால். மரியா சிலுவை அடியில் நின்றபோது தம் மகனின் தியாகத்தின் மூலம் இறைவனின் இரக்கம் எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை அவர் நேரடியாக உணர்ந்து கொண்டார். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய வாழ்வு என்பது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. அவர் இந்த மனுக்குலத்தின் மீது கொண்டிருந்த அன்பின் மிகுதியால், அந்த அன்பு என்று சொல்லுகிற பொழுது அங்கே இரக்கமும் அபரிவிதமாக பொழிந்தோடுகிறது. அப்படி வழிந்தோடுகின்ற அந்த இரக்கத்தை அன்னை மரியா சிலுவை அடியில் தன்னுடைய மகனிடத்திலிருந்து வெளிப்படுவதை அவர் பார்த்தார். இறுதி வரை தன் மகன் அந்த இரக்கத்தை ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் வெளிப்படுத்தியதை பார்த்ததினால்தான் அன்னை மரியாவும் அந்த இரக்க பண்பை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளுகிறார். எனவேதான் அவர் தொடர்ந்து திருத்தூதர்களோடு உடனிருப்பதும், ஒவ்வொரு நிலையிலும் காட்சி கொடுத்து பாவிகள் மனம் திரும்பவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் மக்களை தயார்படுத்துகின்ற அன்னையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறாரே, அதனுடைய நிலைப்பாடு எது? அவர் இரக்க மிகுந்த அன்னையாக இருக்கிறார் என்பதுதான். எனவே மற்ற அனைவரையும் விட மரியாவுக்கு இறைவனின் இரக்கம் பற்றி ஆழமான புரிதல் உண்டு என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இவ்வாறாக சொல்லுகிறார்: மரியாளின் இரக்கம் என்பது
அவருடைய சொந்த செயல் அல்ல. அதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மரியாவினுடைய இரக்கம் என்பது அவருடைய சொந்த செயல் அல்ல. அது இறைவனின் ஒளியை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி போன்றது என்று சொல்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பிரதிபலித்தார். அது அவருடைய சொந்த இரக்கம் அல்ல, மாறாக இறைவனின் இரக்கத்தை கண்ணாடி போல் இருந்து பிரதிபலிக்கிறார் என்று சொல்லுகிறார். எவ்வாறு சூரியனினுடைய ஒளியை சந்திரன் எடுத்து பிரதிபலிப்பது போல இறைவனின் அன்னை மரியா இந்த உலகிற்கு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை தன்னுடையதாக மாற்றி தன்னுடைய உடனிருப்பின் வழியாக அந்த இரக்கத்தை நமக்கு பொழிகிறார். மேலும் இவ்வாறு சொல்லுகிறார், அவர் கடவுளோடு இருப்பதால் அவர் நாம் ஒவ்வொருவருக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் நம் இதயங்களை அறிந்தவராயிருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், மேலும் தனது தாய்மை பெண்பால் நமக்கு உதவுகிறார் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையில் அன்னையினுடைய இரக்கத்தை நாம் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலிலே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்வை பற்றி நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாவை அவர் மிக ஆழமாக அனுபவித்தவர். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை மிக ஆழமாக அனுபவித்த திருத்தந்தையர்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாவை எப்பொழுதும் அவர் தன்னுடைய ஒவ்வொரு செய்திகளின் வழியாகவும் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் 2015-16 ஆண்டை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதில் இவ்வாறாக கூறுகிறார் அன்னை மரியாவை பற்றி, மரியா நாம் துன்பப்படும் போது அவர் தன் இரக்கமுள்ள கண்களால் நம்மை பார்க்கிறார். மரியாவினுடைய கண்கள் இரக்கம் நிறைந்த கண்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அன்னை மரியா ஒரு தாய் போல நமது கரங்களை பிடித்து இயேசுவிடம் அழைத்து சொல்லுகிறார். நம் சோதனைகளை சந்திக்கும் போதோ அல்லது தேவையில் இருக்கும் போதோ, சகோதர சகோதரிகளை காணும் போதோ, அதாவது தேவையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை காண்கின்ற பொழுது இயேசுவிடம் நாம் ஆம் என்று சொல்ல நம்மை தூண்டுகிறார் என்று சொல்லுகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய நம்முடைய மனம் தயாராக இருக்கிறதோ அது யாருடைய வெளிப்பாடு என்று நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியா நம்மை தூண்டுவதாக சொல்லுகிறார். நாம் யார் மீது இரக்கம் காட்டுகிறோமோ அது யாருடைய வெளிப்பாடு என்று நாம் பார்க்கிற பொழுது இறைவனினுடைய இரக்கத்தை அன்னை மரியா நம் வழியாக தூண்டுகிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் வெளிப்படுத்துகின்ற இரக்கமும் நாம் செய்கின்ற பிறரன்பு செயல்களும் நாம் செய்கின்ற தேவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் அன்னை மரியாவின் வழியாக உந்தி தள்ளப்பட்ட இரக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய தனிப்பட்ட செயல் அல்ல. ஏனென்றால் அன்னை மரியாவினுடைய இரக்கமே அவருடைய இரக்கம் அல்ல, மாறாக இறைவனால் தூண்டப்பட்ட இரக்கம். அப்படி என்றால் நாம் பிறர் மீது இரக்கப்படுகிறோம் என்றால் அது நம்முடைய தனிப்பட்ட நிலை அல்ல, மாறாக இறைவனால் அன்னையின் வழி தூண்டப்பட்ட இரக்கம். இறைவனால் அன்னையின் வழி பிறரன்பு பணிக்காக நம்மை தூண்டுகின்ற வாழ்வாக தூண்டுகின்றவராக அன்னை மரியா இருக்கிறார். அதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் திருச்சபை மக்களை தீர்ப்பிடாமல் ஒரு தாயை போல அரவணைக்க வேண்டும் என்பதற்கு மரியா சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இங்கே திருச்சபை என்று சொல்லுகிற பொழுது ஆயர்களும் குருக்களும் அருட்சகோதரிகளும் மட்டுமல்ல, அது இறை சமூகம், நாம் எல்லோருமே. அப்படி என்றால் இந்த திரு அவை எப்படிப்பட்ட திரு அவையாக இருக்க வேண்டும்? தீர்ப்பிடாத திரு அவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தீர்ப்பிடாத திரு அவையாக இருக்கிற பொழுதுதான் அங்கே இரக்கம் அபரிவிதமாக பொழிந்தோடும், பிறர் அன்பு செயல்கள் அபரிவிதமாக எங்கும் எடுத்துச் செல்லப்படும். அன்பு செயல்கள் ஒவ்வொன்றும் நிலை பெற வேண்டும் என்றால் தீர்ப்பிடாத திரு அவையை நாம் உருவாக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே எண்பித்து காட்டினார், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அப்படி என்றால் அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லோரும் தீர்ப்பிடாத திரு அவை மக்களாக மாறிட அழைக்கப்படுகிறோம் நம்முடைய அன்னையின் வழியாக. அன்னையும் தீர்ப்பிடவில்லை, தன்னுடைய ஒரே மகனை அவர் கையளித்தார், பாடுகள் படுவதை கண்கூடாக பார்த்தார்,
வேதனைப்பட்டார், துயருற்றார். ஆனால் அவர் தீர்ப்பிடவில்லை. மாறாக அமைந்த மனதுடன் தன்னுடைய இதயத்திலே அத்துணை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியென்றால் தீர்ப்பிடாத திரு அவையாக நாம் மாறுகின்ற பொழுது அங்கே இரக்கம் அபரிவிதமாக பொழிந்தோடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவேதான் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியா கள மருத்துவமனையின் அன்னை என்று சொல்லுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். மதர் ஆஃப் த ஃபீல்டு ஹாஸ்பிட்டல், கள மருத்துவமனையினுடைய அன்னை. எதற்காக அவர் கள மருத்துவமனையின் அன்னை என்று சொல்லுகிறார், ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் திரு அவையையே அவர் போர்க்களத்தினுடைய மருத்துவமனை என்று சொல்லுகிறார். சாதாரண மருத்துவமனை அல்ல, மாறாக போர்க்களத்தினுடைய மருத்துவமனை, ஃபீல்டு ஹாஸ்பிட்டல். போர்க்களத்தினுடைய மருத்துவமனை வேறு விதமாக இருக்கும், சாதாரணமாக நாம் பார்க்கின்ற மருத்துவமனைகள் வேறு விதமாக இருக்கும். ஏனென்றால் போர்க்களத்தில் இருக்கிற மருத்துவமனையில் எந்த நேரத்திலும் மருத்துவர்கள், உதவியாளர்கள் தயாராக இருப்பார்கள். தயாராக இருப்பதை விட அந்த போர்க்களத்தில் அவர்கள் இருப்பார்கள். போர்க்களம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். உயிர் போகின்ற இடம், குற்றுயிராய் மாறுகின்ற இடம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற இடம். ஆனால் அந்த இடத்தில் மருத்துவர்கள் பணிபுரிகிறார்களே, எதையும் எதிர்பார்க்காமல், நோயாளிகள் நம்மிடம் வருவார்கள் என்று எதிர்பார்க்காமல், காயம்பட்டவர்களையும் குற்றுயிராய் கிடப்பவர்களையும் நோக்கி ஓடுகிறார்களே போர்க்களத்திலே. அப்படிப்பட்ட திரு அவையாக நம்முடைய திரு அவை இருந்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்னை மரியா அந்த போர்க்களத்தினுடைய தாயாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இரக்கம் அபரிவிதமாக பொழிந்தோடுகிறது. அன்னை மரியா விரைந்து செல்பவராக இருக்கிறார். ஒரு போர்க்கள மருத்துவமனையில் மருத்துவர்கள் காயமடைந்தவர்களுக்காக காத்திருக்க மாட்டார்கள், மாறாக அவர்களை தேடி இவர்கள் செல்வார்கள். அப்படியே தலைகீழாக இருக்கிறது அல்லவா மருத்துவமனைகளுக்கு நாம் தேடி செல்கிறோம். ஆனால் இங்கே மருத்துவர்கள் அங்கே இருக்கிற போர்க்களத்தில் இருக்கிற போர் வீரர்களை நோக்கி செல்கிறார்கள். அப்படி என்றால் அன்னை மரியாவும் அப்படித்தான். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வசனத்திலே பார்க்கிறோம். அன்னை மரியா தான் கருவுற்ற நிலையிலும் உதவி தேவைப்பட்ட தனது உறவினர் எலிசபெத் அம்மாவுக்காக விரைந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்னை போர்க்களத்தில் இருக்கிற மருத்துவர்களை போன்று இரக்கம் நிறைந்த ஒரு தாயாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய பொழுது அன்னை மரியா உடனடியாக அந்த திராட்சரசமாக மாற வேண்டிய அந்த புதுமைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். எனவே அன்னை மரியா நமது காயங்களை குணப்படுத்த நம்மை தேடி வரும், விரைந்து செயல்படும் அன்னையாக இருக்கிறார். எனவேதான் பாவிகள் மனம் திரும்ப நாம் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடங்களிலும் காட்சி கொடுத்து தன்னுடைய மகனினுடைய திரு அவையை வளர்த்தெடுப்பதை பார்க்கிறோம். உடனடியாக விரைந்து செல்கின்ற அன்னையாக. அதே போல அன்னை மரியா தீர்ப்பளிக்காத அன்னையாக பார்க்கப்படுகிறார். எவ்வாறு என்றார், கள மருத்துவமனையில் ஒரு வீரர் எப்படி காயமடைந்தார், இதனுடைய காரணம் என்ன, யாரால் தாக்கப்பட்டார் என்ற கேள்வியை அங்கே மருத்துவர் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். மாறாக காயம் பட்டுவிட்டால் உடனடியாக அந்த காயத்திற்கான மருந்தை இடுபவராக அங்கே மருத்துவர் இருக்கிறார் போர்க்களத்திலே. அப்படியானால் அன்னை மரியாவும் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் நம்மை இறைவனிடத்திலே அழைத்துச் செல்லுகின்ற தாயாக இருக்கிறார், இரக்கத்தின் தாயாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்னை மரியா சிலுவை அடியில் நின்ற தாயாக வெளிப்படுகிறார். போர்க்களத்தில் ஆபத்தான சூழலிலும் காயமடைந்தவர்களுடன் உடனிருப்பதுதான் மிக பெரிய ஒரு பணியாக மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல போர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கெல்லாம் மருத்துவர்கள் அந்த காயம்பட்ட வீரர்களோடு உடனிருக்கிறார்கள். அந்த உடனிருப்பை தான் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா சிலுவையில் தொங்கிய பொழுது இயேசுநாதருடைய வாழ்க்கையோடு அவர் உடனிருப்பதை பார்க்கிறோம். சீடர்கள் எல்லோரும் ஓடி போகிறார்கள், ஆனால் அன்னை மரியா அங்கே அஞ்சாமல் உடனிருப்பதை பார்க்கிறோம். அதே போலத்தான் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் வேதனையான நேரங்களில் அன்னை மரியா விலகிச் செல்லாத ஒரு தாயாக, உடனிருக்கின்ற தாயாக, இரக்கத்தின் தாயாக அவர் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார்,
திரு அவை என்பது ஒரு சொகுசு விடுதி அல்ல. திரு அவை என்பது ஒரு சொகுசு விடுதி அல்ல, மாறாக அது ஒரு போர்க்கள மருத்துவமனை. அந்த போர்க்கள மருத்துவமனையில் குருக்களாகிய நாங்களும், அருட்சகோதரிகளும், ஆயர்களும், இறைப்பணியாளர்களும், இறைமக்களாகிய உங்களை நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரக்கம் நிறைந்தவர்களாக நாங்களும் மாறிட வேண்டும் என்பதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆழமான செய்தி. அன்னை மரியாவும் அப்படித்தான் இருந்தார். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னையே முழுமையாக இரக்கத்தின் அன்னையாக வெளிப்படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இரக்கம் நிறைந்தவர்கள் என்ற பெயரை பெற்றிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு எப்படியாக மாறி போயிருக்கிறது? ஆதாயம் தேடுபவர்களாக, பழிவாங்குபவர்களாக, புரணி பேசுபவர்களாக, பல பிரச்சனைகள் வருகிற பொழுது ஓடி ஒளிபவர்களாக, அதை நின்று நிதானித்து அதை சரி செய்பவர்களாக இன்றைக்கு நம்மால் வாழ முடியவில்லை. ஏதோ நடக்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்வை பார்த்து நான் சென்று கொண்டிருக்கிறேன், அது போதும், நான் எனக்கு என்ற ஒரு குறுகிய கட்டத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் அதற்காக கிறிஸ்தவர்களாக இல்லை, மாறாக கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறருக்காக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு என்பது நமக்கானது அல்ல, பிறருக்கானது. அதைதான் அன்னை மரியா தன்னுடைய இரக்கத்தின் வழியாக, தன்னுடைய உடனிருப்பின் வழியாக, விரைந்து செல்லுதலின் வழியாக, அரவணைப்பின் வழியாக அவர் வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் அன்னை மரியாவை நாம் வணங்கி மகிழ்கிறோம் என்றால், நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஒரே இறைவன் என்று வழிபடுகிறோம் என்றால், அவரை போலல்லவா மாறுவது கிறிஸ்தவர்களாகிய பண்பு? அப்படி விட்டுவிட்டு எனக்கு, நான், என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பம் என்று குறுகிப்போன ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவில் பிரதிபலிக்கின்ற ஒளி நிறைந்த வாழ்வாக இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாமும் இரக்கம் நிறைந்தவர்களாக மாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அது வெளிப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் அது பிரதிபலிக்கப்பட வேண்டும். நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே அது பிரதிபலிக்கப்பட வேண்டும். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இரக்கம் நிறைந்த பேச்சும் இரக்கம் நிறைந்த செயல்களும் வெளிப்படுகின்ற பொழுதுதான் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதிலே அப்பொழுதுதான் நமக்கு பெருமை. எனவே நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு பெருமை இருக்கிறதா, அல்லது எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை மட்டும் வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று சுயநலத்தோடு வாழ்கிறோமா? அன்னை மரியாவை போல வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. ஏனென்றால் அவர் இரக்கம் நிறைந்தவராக இருந்தார், உடனிருந்தார். நாமும் இரக்கம் நிறைந்தவராக இருப்போம், பிறரோடு உடனிருப்போம், தேவையில் இருப்பவர்களோடு வாழ்வோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு நமக்கானது அல்ல, மாறாக பிறருக்கானது என்பதை உணர்ந்தவர்களாய் இறைவனின் அருளை இந்த பலி வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.